விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வெண்ணிலாவை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. ஆனால் வெண்ணிலா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் காவேரியை கல்யாணம் பண்ணீங்க? உங்கள் மனசில் நான் இல்லையா? எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக வராரு. வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. பார்த்துட்டு டாக்டர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இவ வந்து மாத்திரை எல்லாத்தையுமே முழுங்கிட்டா. என்னால் வெளியே எல்லாமே எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய்ட்டு பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. வெளியே அப்படியே டென்ஷனாக இருக்கார். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள வெண்ணிலாவை எல்லாமே செக் பண்ணுறாங்க. வாமிட் எல்லாமே எடுக்க வைக்கிறாங்க. எடுக்க வச்சுட்டு எல்லாமே முடிச்சிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த சாப்பிட்ட அந்த டேப்லெட் எல்லாமே வாமிட்டும் எடுக்க வச்சுட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும். அதிகமாக டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எதுக்காக அந்த மாதிரி டேப்லெட்லாம் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. இல்லை, ஏதோ கொஞ்சம் சின்ன பிரச்சனை வீட்டில், அதனால வாயில் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே எட்டி பார்க்குறாரு விஜய். அப்படியே வெளியில் படுத்துட்ருக்காங்க. அங்கேருந்து வெளியே அப்படியே வராரு. வந்து யோசிக்கிறாரு. நடந்த எல்லாத்தையுமே நம்ம காவேரி கிட்ட சொல்லிடலாமா? சொல்கிறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காவேரி வேறு கோயிலில் வெயிட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி அப்படியே ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க சொல்லுங்கள், நான் உங்களை கோயிலுக்கு தானே வர சொன்னேன், ஏன் நீங்கள் வரல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. காவேரி, என்னால் வர முடியல காவேரி, இங்கே வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட